அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் சம்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்திலிருந்து பர்சன்டேஜ் தொடர்பான பார்ட் 1 வீடியோ யூடியூப்ல பதிவேற்றம் செஞ்சிருக்கோம். அதை பார்க்காதவங்க மறக்காம பாத்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் லிங்க் வச்சிருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கான PDF அந்த குரூப்ல பதிவேற்றம் செய்யப்படும். முக்கியமா இப்பதான் நீங்க சேனலை முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் சம், 2 மணி நேரத்துல 30 நிமிடம் என்பது எத்தனை சதவீதம்னு கொடுத்திருக்காங்க. இப்ப ரெண்டுமே பாருங்க சேம் கண்டென்ட். இது 2 ஹவர்ஸ்ல இருக்கு, இது நிமிடத்துல இருக்கு. அப்போ நம்ம நிமிடத்தை ஹவர்ஸ்ல கன்வெர்ட் பண்ண முடியாது, ஆனா ஹவர்ஸை நிமிடத்துல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்ப 2 மணி அதாவது 2 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஹவர்ஸ் நம்ம 1 மணி நேரத்துல 60 நிமிஷம் இருக்கு. அப்போ 2 மணி நேரத்துல உங்களுக்கு 1 மணி நேரத்துல 60 நிமிஷம் அப்படின்னா டோட்டலா நமக்கு என்ன வரும்? 120 நிமிஷம் இருக்கும். 120 நிமிஷம் இருக்கும். இப்ப இந்த 120 நிமிஷம் 30 நிமிஷத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்கறாங்க. ஸோ 120 மினிட்ஸ் அண்ட் 30 மினிட்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ், இதான் கேள்வி. நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாம். 1 3 3, 4 3 12. ஸோ 4 25 100. ஸோ ஆன்சர் நமக்கு 25. ஆன்சர் நமக்கு பாம்பே. ஸோ ரொம்ப முக்கியமான சம் தான், RSR புக்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு, நோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க யூடியூப்ல 2x மோட் வச்சு பாருங்க, ஓகேங்களா? சப்போஸ் ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஸ்லோ பண்ணி பாருங்க. இது மேக்ஸ்ன்றதால நம்ம பொறுமையா தான் நடத்துற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க போய் அதெல்லாம் பண்ணிக்கங்க, மாத்திக்கங்க யூடியூப்ல. ஸோ வட்டத்தில் அமையும் கோணத்துல செங்கோணம் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வட்டத்தில் அமையும் கோணத்துல செங்கோணத்தின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு வட்டத்துல எவ்வளவு கோணங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு வட்டம் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இந்த ஒரு வட்டம், இந்த வட்டம் இதோடைய டிகிரி, இதோடைய கோணம் எவ்வளவு? இந்த டிகிரி என்ன சார் அப்படின்னா 360 டிகிரி, ஓகேங்களா? 360 டிகிரியில் இருக்கும் இது. அதுல செங்கோணம் தான் கேட்கறாங்க. செங்கோணம் முக்கோணம் உங்களுக்கு தெரியும், இதுதான் செங்கோணம். செங்கோணம்ன்றது பொதுவா 90 டிகிரியில் இருக்கும். அப்போ 360ல 90 டிகிரி எவ்வளவு பர்சன்டேஜ் தான் கேள்வி. 90 டிகிரி எவ்வளவு பர்சன்டேஜ்? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 9 9 4 9 36. 4 9 36, 4 கொஞ்சம் தெளிவாக போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும். 4 9 36. இந்த 1 4 4 25 4 100. ஸோ ஆன்சர் 25. இதுக்கும் ஆன்சர் என்னதான்? 25 சார் ரைட் ஆன்சர். ஸோ கேர்ஃபுல்லா போடுங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான், ஓகேங்களா? சிம்பிளான சம் தான், கேர்ஃபுல்லா போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அடுத்து போயிடலாமா? 3வது சம் பாருங்க. ஒரு எண்ணில் 16 2/3% என்பது 40 எண்ணில் அந்த எண்ணை காண்க. நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருப்பேன். இந்த 16 2/3 அப்படின்ற பர்சன்டேஜை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம்னா 1/6 கன்சிடர் பண்ணிக்கலாம். 1/6. அது எப்படி சார் குரு சார் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த 1/6 இருக்கா? இந்த 1/6, இந்த 1/6 இதோடைய 100%, இதோட 100 மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 16 2/3 அப்படின்ற இந்த பர்சன்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருப்போம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணுங்க, இந்த 16 2/3 வந்துச்சுனாவே நமக்கு 1/6 அப்படின்ற இந்த நம்பரை எடுத்துக்கங்க அப்படின்னு கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன், கரெக்டுங்களா? ஒரு ஷார்ட் கட் சொல்லி கொடுத்துருப்பேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா சமுக்கு போயிடுவோம். ஒரு எண்ணின், இது எரேஸ் பண்ணிடலாம். ஒரு எண் இருக்கு, எக்ஸ் என்ற ஒரு எண் எடுத்துக்கலாமா? எக்ஸ் என்ற ஒரு எண், ஒரு எண்ணின் 16 2/3%. அதுக்கு நான் ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிக்கிறேன்? 16 2/3%க்கு ஸ்ட்ரைட்டா நம்ம 1/2 எடுத்துக்கலாம். 1/2. அதுக்கு எப்படி 1/2? 1/6. 1/6 அது எப்படி 1/6 வந்துச்சுன்னா உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். ஒரு எண்ணின் 1/16 என்பது 40 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 40 அப்படின்னா அந்த எண் என்ன? அந்த எண் என்னன்னு தான் கேட்கறாங்க. 40 அப்படின்னா இப்ப நம்ம நார்மலா எக்ஸிங் வச்சுப்போம். இந்த 6 வந்து அங்க போயிடுமா? அப்ப 40 × 6. இப்ப இந்த 2 நம்பர் போட்டு 4 6 எவ்வளவு? 24. இந்த ஒரு ஜீரோக்கு ஜீரோ அப்படியே இறக்கிக்கலாம். ஸோ ஆன்சர் நமக்கு 240 தான் நமக்கு ஆன்சரா இருக்கு. 240. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 240 தான் நமக்கான சரியான ஆன்சர். எங்க இருக்கு? ஆப்ஷன்ல சி இஸ் ரைட் ஆன்சர். 240 சார் ரைட் ஆன்சர். அடுத்து போலாமா? ஒரு எண்ணின் 64% என்பது 2592 எண்ணில் அந்த எண் 88% எவ்வளவுன்னு கேட்கறாங்க. 64%. ஒரு எண்ணுடைய 64%. இப்ப பாருங்க, ஒரு எண் இருக்கு, இப்ப அந்த எண் எடுத்துக்கலாமா? நான் 64 அப்படின்ற ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கிறேன். 64% தான் ஒரு எண்ணின்
ஒரு எண்ணின் 64% அப்படின்றது எவ்வளவா? 2592 இதுல 88% எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சரி, நம்ம 1% கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இதை லாக் பண்ணிப்போம். இப்போ இந்த 64ல பாதி பாரு, பாதி எவ்வளோ? 32. 32 பாதி பர்சன்டேஜ் 32. இந்த 2592ல பாதி பர்சன்டேஜ் பார்க்கணும். 2092ல பாதி பர்சன்டேஜ். இந்த 2092ல பாதி பர்சன்டேஜ் பார்ப்போம். இப்ப 2000ல பாதி எவ்வளோ? 1000. 2000ல பாதி 1000. 500ல பாதி எவ்வளோ? 250. 250 ஓகேங்களா? இப்ப இந்த 90ல பாதி எவ்வளோ? 45. இந்த 2ல பாதி எவ்வளோ? 1. ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்? 1296 வரும். அப்ப 1296 தான் இதோட நம்பரா நம்ம எடுத்துக்கணும். இதோட நம்பரா கன்சிடர் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, இதே பாதியாக்குங்க. இந்த 32% பாதியாக்குங்க. 32% பாதியாக்குனா 16%. 16% பாதினா இப்ப இதுலயும் பாதியாக்கணும். இதுலயும் நம்ம என்ன பண்ணணும், பாதியாக்கணும். இப்ப 1000ல பாதி 500, 1000ல பாதி 500, 200ல பாதி 100, 90ல பாதி 45, 6ல பாதி 3. ஆட் பண்ண பாருங்க, 8 4 6, 8 4 6 வந்துடும். ஸோ 648. ஸோ திரும்ப நான் என்ன பண்றேன், இதுல பாதி ஆக்குறேன். திரும்பவும் இந்த 16ல பாதி 8%மா, 16ல பாதி 8%. இப்ப இதுலயே பாதி ஆக்கலாமா? 600ல பாதி 30, 300 ஓகேங்களா? 48னா 24 ஓகேங்களா? அப்ப 24 ஆட் பண்ணும்போது நமக்கு 4 2 3 ஆட் பண்ணும்போது 4 2 3 வந்துச்சு. ஆக்சுவலி 324. இப்பதான் நீங்க சம் கரெக்டா புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன பர்சன்ட் கேட்டிருக்காங்க? 8% கேட்டிருக்காங்க பாருங்க. இங்க நம்ம 8% கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு கேட்டிருக்கிறது 88%. இப்ப இந்த 8ஓட எந்த நம்பர் பெருக்குனா எனக்கு 88 வரும்னு பாருங்க. 8ஓட நான் 11 பெருக்குனாதான் நமக்கு என்ன வரும்? 88 கிடைக்கும். கரெக்டுங்களா? எனக்கு 88 கிடைக்கும். அதே போல நீங்க இந்த 324 என்ன பண்ணணும், நீங்க 11 பெருக்கணும். அப்படி பெருக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு 88% கிடைக்கும். இப்ப இந்த 11ஆவது பட்டு ரொம்ப ஈஸி. 324 இன்ட்டு 11. இந்த 11ஆவது பட்டில் பெருக்கிறது ரொம்ப 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 ஈஸி. கேர்ஃபுல்லா பாருங்க. எப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் இந்த லாஸ்ட் நம்பர் எப்பவுமே எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர், லாஸ்ட் நம்பர். மொத்தம் எத்தனை நம்பர்? 3 நம்பர் இருக்குதுன்னா மொத்தம் நமக்கு 4 நம்பர் வரும்னு அர்த்தம். ஓகே, 3 நம்பர் இருந்தா 4 நம்பர் வரும்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண அப்படின்னா, இந்த 2 நம்பரையும் கூட்டி போட்டுக்கணும். 2 4 என்னது 6. நான் இங்க வேற கலர்ல போற, கரெக்டா புரியும் பாருங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் போட்டுக்கிட்டு இந்த 2 4 2 கூட்டினா நமக்கு 6. அதே போல இந்த 2 நம்பரையும் கூட்டி போட்டுக்கணும். 3 5 சரி 3 2 5 ஓகேங்களா? அப்போ 3564. ஸோ 3564தான் இதோட 11ஆவது மல்டிபிள். இதுதான் ரைட்டான ஆன்சர். இது என்ன பண்ணிக்கங்க, 88%க்கு 3564 அப்படின்றத நீங்க லாக் பண்ணீங்கன்னா 88% ஆப்ஷன் பாருங்க. நமக்கு பாம்பேல இருக்கு பாருங்க ஆன்சர் 3564. ஸோ கரெக்டா போட்டிருப்பேன். இது வந்து நிறைய பெரிய நம்பரா இருக்குல்ல, இங்க பாருங்க. இது வந்து 2592. இந்த மாதிரி பெருசாலாம் கொடுத்துட்டாங்க. நீங்க கட் பண்ணி என்ன பண்ணிக்கங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கட் பண்ணி போடும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க எடுத்து பாத்துங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல் தான்மா. அடுத்து போயிடலாமா? அடுத்து, ஒரு பொருளின் விலை 10% உயர்த்தப்பட்ட பின் 5% தள்ளுபடி அளிக்கப்பட்டால் கிடைக்கும் லாப சதவீதம். இது ஆல்ரெடி நம்ம நடத்தியிருப்போம் கிளாஸ்ல. என்ன ஃபார்முலா RSRL புக் வச்சு ஒரு கிளாஸ் நடத்தியிருப்பேன் யூடியூப்ல, ஸோ கூகுள் மீட்ல. அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். என்னன்னா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் XY டிவைட் பை 100. இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த XY நமக்கு தெளிவாக கூட எழுதிக்கலாம். XY டிவைட் பை 100. இப்போ இதில் உயர்த்தப்பட்ட சொல்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ், இது வந்து ஒய். அப்போ எக்ஸ் வந்து நமக்கு உயர்த்தப்பட்டுன்னு சொல்லும்போது பிளஸ் 10, ஒய் வந்து தள்ளுபடி தானே, அப்போ -5 அப்படின்னு எடுத்துக்கணும். இது எத்தனை அப்ளை பண்ணுங்க இந்த இடத்துல? 10 -5 பிளஸ் பிராக்கெட்ல 10 -5 டிவைட் பை 100. நார்மலா பாருங்க, இந்த 10ல 5 போச்சுன்னா நமக்கு 5 பிளஸ் இந்த இடத்துல மைனஸ் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், -50 இப்போதைக்கு வைப்போம். -50 டிவைட் பை
100 டிவைட் பை 100. இப்போ நார்மலாக அடிங்க, அடிச்சு கொடுத்தா 1 2 நார்மலாக அடிச்சுக்கணும், அப்படி கூட அடிக்க வேண்டாம். இப்படி அடிப்போம் நம்ம இதை -50 டிவைட் பை 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன வருதுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வரும்னா 5 ப்ளஸ்ஸு ப்ளஸ்ன்றது வேண்டாம், மைனஸ் எடுத்துக்கலாம், ஸ்ட்ரைட்டாக மைனஸ் எடுத்துக்கலாம். 5 இந்த மைனஸ் அப்படி மைனஸ் ஆகிடும். இங்கே 5 டிவைட் பை 10 இருக்கிறதால 0.5 எடுத்துக்கலாம், இது 0.5. இப்போ 5 0.5 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும் 4.5 அப்படின்னு வரும். இதுதான் ஆன்சர் 4.5 சி ரைட் ஆன்சர். ஆன்சர் பாருங்க 7 இருக்கும். 4.5 சி ரைட் ஆன்சர், ஏ சி ரைட் ஆன்சர்மா. ஸோ கிளியரா? அடுத்து பாருங்க, இரு தொலைக்காட்சிகளை ஓகேங்களா, இரு தொலைக்காட்சிகளை ஒருவர் ஒவ்வொன்றையும் 1800 ரூபாய்க்கு விற்பத. இந்த விற்றால் என்ற வார்த்தை கீவேர்டு நோட் பண்ணிக்க. விற்றால் கீவேர்டு. 1க்கு 20% லாபம் அடைகிறாரு, 1க்கு 20% நட்டம் அடைகிறாரு. அப்போ வந்து விற்றால் அப்படின்றது பார்த்து வச்சுங்க, ஓகேங்களா. விற்றால், இந்த விற்றால் அப்படின்னு கொடுத்துட்டு எவ்வளோக்கு விற்கிறாரு 1800 ரூபாய்க்கு விற்கிறாரு. விற்கும்போது ஒன்றுத்துக்கு 20% லாபம் கிடைக்குது அவருக்கு, இன்னொன்றுத்துக்கு 20% நட்டம் கிடைக்குது. இப்போ பார்த்துங்க, இந்த ஃபார்முலா பார்த்தோன்னு கண்டுபிடிக்கலாம் நம்ம. எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை 100. இந்த ஃபார்முலா நம்ம லாக் பண்ணணும். கொஞ்சம் தெளிவாக எழுதிக்கலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை 100. இந்த ஃபார்முலா தான். இப்போ இதில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இதை எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய். ஏன்னா அப்படியே ஆர்டர் வைஸ் தான் நம்ம எடுக்கணும், குழப்பிக்கூடாது, மாற்றிடக்கூடாது, ஆர்டரை மாற்றக்கூடாது. எழுதும்போது 20% இன்க்ரீஸ் ஆகுதா, -20 குறையுதுன்னா -20. அப்போ ப்ளஸ் 20 -20 டிவிசிபிள் 100. இது 0 பிளஸ் மைனஸ்னே போட்டுங்க. 20ல் 20 போச்சுன்னா 0 ஆயிடும். இப்போ 20 இங்க -20 இருக்கு. ஸோ நம்ம பிறகு மைனஸ் காமன் எடுத்துட்டு நம்ம 400 எடுத்துக்கலாம். டோட்டலா 400 டிவைட் பை 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். நமக்கு என்ன வரும் அப்படின்னா வெறும் -4% அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். இப்போ ஆப்ஷன்ல போய் பாருங்க, -4%. மைனஸ்னா நட்டம்னு அர்த்தம், நட்டம்னு ஒரு பொருள் வரும். ஸோ 4% நட்டம். ஆன்சர் வந்து நமக்கு சி இஸ் ரைட் ஆன்சர். ஆன்சர் வந்து நமக்கு சி வந்து நமக்கு ரைட் ஆன்சர். 6வதுக்கு. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. ஒரு வட்டத்தின் ஆரம் 10% அதிகரிக்கப்பட்டால், கிளாஸ்ல நடத்தியிருப்ப RSL புக்ல. ஸோ நம்ம பேடு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ செப்டம்பர் 9ஆம் தேதி நம்ம என்ன பண்றோம், தமிழுக்கு 10 நாள் வகுப்புல தமிழ் ஃபுல்லா முடிச்சு கொடுக்குறோம். அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஒன்லி 100 ருபீஸ் தான். ஃபுல் கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ 10 நாள்ல ஃபுல் சிலபஸையும் பக்காவும் முடிச்சு கொடுக்குறோம். ஸோ என்னுடைய தமிழ் கிளாஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டென்ட் நல்லா ஒர்த்தா தான் இருக்கும். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. வேணுன்றவங்க டெலிகிராம் லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் கேளுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் டீம் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஒரு வட்டத்தின் ஆரம் 10% அதிகரிக்கப்பட்டால் அந்த வட்டத்தின் பரப்பளவில் ஏற்படும் சதவீத மாற்றம்னு கேட்டிருக்காங்க. வட்டத்தின் பரப்பளவு, இந்த பரப்புன்னு சொல்லிட்டாங்க. பரப்பளவு ஃபார்முலா என்ன, ஏரியா. ஏரியா ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். இந்த ஏரியாவோட ஃபார்முலா. இந்த இடத்துல ஆர் வந்து நம்ம 2 டைம்ஸ் இருக்குல்ல, ஆர் இன்ட்டு ஆர். அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும், இதை 2 டைம் எடுத்துக்கணும். 10 இன்ட்டு 10 அப்படின்ற மாதிரி 2 டைம் எடுத்துக்கணும். இப்போ ஃபார்முலா பாருங்க, அதிகரிக்கப்படல. அப்போ ரெண்டுமே அதிகரிக்கப்படுது அப்படின்றது காமனா நமக்கு தெரியுது. ரெண்டுமே அதிகரிக்கப்படுது. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை 100. இப்போ இந்த ஃபார்முலாலே சால்வ் பண்ணுங்க. 10 பிளஸ் ஒரு 10 இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, அப்போ பிளஸ் ஒரு 10 பிளஸ் இங்கே 10 இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே 10, அப்போ 10 நம்ம போட்டுக்கலாம் நார்மலா. டிவைட் பை 100. பாருங்க 10 கூட்டும் போது நமக்கு 20. மேல ஒரு 10 இருக்கு, கீழே ஒரு 10, மேல 2 10 இருக்கு, 2 10 100ன்னு வந்துடும். கீழே ஒரு 100 இருக்கு, ஸோ 100. இந்த 100க்கு 100 கேன்சல் ஆகிடும், நமக்கு 1 நிற்கும்.
அப்போ 20ஓட நம்ம 1 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 20ஓட ஒரு 1 ஆட் பண்ணால் நமக்கு 21ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்னது? 21%. ஆன்சர் வந்து சி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ அப்போ 7ஆம் சம்முக்கு 21% இஸ் ரைட் ஆன்சர். இப்போ பார்த்துங்க, அடுத்து போலாமா? 8. ஒரு சதுரத்தின் பக்கம், ஒரு சதுரம் இருக்கு, அந்த சதுரத்தின் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 50% குறைகிறது. பாருங்க, 50% குறைச்சி விட்டுறாங்க. அதன் பரப்பளவில் ஏற்படக்கூடிய மாற்றம். சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஏரியா. ஓகே, சதுரத்துடைய ஏரியா ஃபார்முலா. ஓகேங்களா, ஏரியா ஃபார்முலா ஏ ஸ்கொயர், ஏதாவது ஒரு ஃபார்முலா. இப்போ ஏ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு 2a வருது. ஏ இன்ட்டு ஏ. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 50 இன்ட்டு 50, 2 50 எடுத்துக்கலாமா? இந்த கான்செப்ட். அப்போ ஃபார்முலா என்ன நமக்கு? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் XY டிவைட் பை 100. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அப்ளை பண்ண போறோம். சார் அப்ளை பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் இருக்குது எக்ஸ், செகண்ட் இருக்குது ஒய், இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணுங்க. 50 பிளஸ் ஒரு 50 பிளஸ் ஒரு பிராக்கெட்ல போட்டுக்கலாம், மேலே போகணும் பிராக்கெட்ல போட்டுக்கலாம். 50 டிவைட் பை ஒரு 100. இப்போ 2 50 100ஆ? இங்கே வரும்போது நமக்கு 2500. 25 25 25 சரி 5 5 25, 2 0க்கு 2 0 ஆட் பண்ணிக்கலாம். கீழே வந்து நமக்கு ஒரு 100 இருக்கும். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 பிளஸ் 25ன்னு கொடுத்துருப்பாங்க. 100 பிளஸ் 25. இந்த 100ஐயும் 25 நம்ம ஆட் பண்ணும்போது, சாரி ஒன் செகண்ட், இவங்க வந்து குறைகிறதுன்னு சொல்றாங்க. கரெக்டுங்களா? அதிகரிக்கிறதுன்னு சொல்ல, ரெண்டுமே குறைகிறது. அப்ப ரெண்டுமே வந்து பார்த்தா மைனஸ்ல வரணும். ஓகேங்களா, நம்ம அதிகரிக்க வச்சு போட்டுட்டு இருக்கோம், ரெண்டுமே குறைகிறது. ஒன் செகண்ட், அப்படியே ரேஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, குறைகிறது. அப்போ -50 எப்படி வரணும்? மைனஸ்ல வரணும். -50 -50 பிளஸ் -50 -50 டிவைட் பை 100. இது மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன ஆயிடும்? நமக்கு நார்மலா -100. இது பெருக்கல் இருக்குல்ல, இது 2 பெருக்கல் இருக்கு. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ பிளஸ் 2500 டிவிசபிள் 100. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். இப்போ 25. அப்போ -100 பிளஸ் 25 இதை சால்வ் பண்ணி அப்படின்னா நமக்கு -75ன்னு வரும். -75 மைனஸ்னா குறைகிறதுன்னு அர்த்தம். குறைகிறது ஆன்சர் பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். நம்ம வந்து பிளஸ்ல வச்சு போட்டோம், குறைகிறதுனா மைனஸ்ல வச்சு எடுத்துக்கணும். ஓகேங்களா, குறைகிறதுல மைனஸ்ல வச்சு எடுத்துக்கணும். ஓகேங்களா, டன். அடுத்த சம் பார்க்கலாமா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது 9ஆம் சம். ஸோ ஸ்லோவாக போகிற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுங்கம்மா. ஓகேங்களா, ஸோ ஒரு செவகத்தின் நீளம் 20% அதிகரிக்கப்படுகிறது. ஒரு செவகத்துடைய நீளம் 20% அதிகரிக்கப்படுகிறது. அதன் அகலம் 10% குறைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பரப்பளவில் ஏற்படக்கூடிய மாற்றம்னு கேட்குறாங்க. இப்போ செவகத்துக்கு ஒரு ஏரியா ஃபார்முலா என்ன? ஏரியா ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா LNBன்னு சொல்லுவாங்க. LB அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ Lக்கு 20%, இது வந்து Lன்னு எடுத்துக்கலாம், இது வந்து Bன்னு எடுத்துக்கலாம். அதே சேம் தான். ஓகேங்களா, எப்படி கேட்டாலும் போடணுன்றதுக்காக தான் இந்த ஃபார்மேட்டில் வச்சிருக்கேன். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் XY டிவிசபிள் 100 இப்படி போட்டுக்கோங்க. டிவிசபிள் 100 இதில் எத்தனை அப்ளை பண்ணுங்க. இது வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? ஒன்று அதிகரிக்குது, ஒன்று குறையுது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் போடும்போது 20 வந்து அதிகரிக்கிற மாதிரியும், செகண்ட் போடுறது வந்து குறையுது அப்படின்னு மைனஸில் போட்டுக்கலாம். ப்ளஸ் திரும்பவும் 20 -10. இந்த டிவிசல் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்? 100ன்னு கீழே வந்துடும். இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு 10 ஒரு 20ல் 10 போச்சுன்னா 10. இங்கே ரெண்டுல இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. -200 எடுத்துப்போம். -200 டிவைட் பை 100. இப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆச்சுன்னா 8ல் 2 போச்சுன்னா 10ல் 2 போச்சுன்னா நமக்கு 8% வரும். 8% அதிகரிக்கிறதுன்னு ஆன்சர். ஓகே, 8% நமக்கு என்ன ஆகணும்? அதிகரிக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த இடத்துல ஆப்ஷனில் 8% குறைகிறதுன்னு கொடுத்துட்டோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை மாற்றிக்கிங்க. ஓகேங்களா, 8% அதிகரிக்கிறது ஆன்சர். குறைகிறது வரக்கூடாது, 8% அதிகரிக்கிறதுன்னு மாற்றிக்கிங்க. ஓகேங்களா, இந்த சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அதே போல் இந்த 10ஆம் சம் அப்படியே சேமாக ரிப்பீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த சம் போயிடலாம். 11ஆம் சம். ஒரு கனச்சதுரத்தின் பக்கம் 5% அதிகரித்தால், கனச்சதுரத்தின் பக்கம் 5% அதிகரித்தால் அதன் கன அளவில் ஏற்படக்கூடிய மாற்றம்.
நான் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன். என்ன ஃபார்மெட்டு, நம்ம பேடு பேட்ச் ஸ்டூடெண்டாக தான் சொல்லி கொடுத்துருப்போம் உங்களுக்கு. என்னன்னா ஃபார்முலானா 3a ஸ்கொயர் a கியூப், இதுதான் சார் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி ஃபார்முலா கேட்டாங்கன்னா, ஒரு கனசதுரத்தின் பக்கம் 5% அதிகரித்தால் அதன் கன அளவில் ஏற்படக்கூடிய மாற்றம். இப்ப ஏன்றது நமக்கு 5, அப்ப 3 5 நமக்கு என்ன 5, 3 5 5 அப்படின்னு போட்டுக்கலாங்க. புள்ளி வச்சுப்போம். 3 a ஸ்கொயர், ஏக்கு 5 போட்டா 25, a ஸ்கொயர்னா 25, 25 3 75 அப்படியே மல்டிபிள் பண்ணிட்டேன், அப்படியே போட்டுக்கங்க 75. புள்ளி வச்சுக்கோங்க. a கியூப் 5 கியூப் 125, ஓகேங்களா, 125. இப்ப என்ன பண்ண அப்படின்னா, இந்த 1ன்ற நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இந்த 1 இங்க 3வது இந்த 1 மட்டும் என்ன பண்ணி ஒரு ஆட் பண்ணிடுங்க. இதோட ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த டேட்டா வரும், ஓகேங்களா. 15 75, அதாவது 75 இருந்து 1 ஆட் பண்ணும்போது 76 ஆயிடும். புள்ளி 76, அப்புறம் 25 அப்படி சேர்த்து எடுத்துருங்க 25. ஸோ இது வந்து அதிகரிக்கிறது, மைனஸ்ல அதிகரிக்கிறதுன்னு போட்டு ஆன்சர் முடியுங்க. ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, டெல்லி. இது ஆர்எஸ்ஆர்எல் புக்ல ஒரு முக்கியமான மாடல் இது. ஏன்னா இது கொஞ்சம் ஆர்எஸ்ஆர்எல் புக்ல ரொம்ப பெருசா போட்டிருப்பாங்க. பட் சிம்பிளான மெத்தட் இந்த ஃபார்மேட்ல போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் கேர்ஃபுல்லான பண்ணுங்க, அப்ரோச் பண்ணுங்க இந்த சம்மை, ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆர்எஸ்ஆர்எல் புக்ல இருக்கும். அடுத்து போங்க. ஏ என்பவர் பிஐ விட 25% அதிகம். பாருங்க, ஒரே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, இவர் தான் ஐஎஸ் சொல்றாங்க. நம்ம பிளஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலா குரு அப்படின்னா டாலரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஆர் divided by 100 plus கீழே வந்து 100 plus R tolerance into 100. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஆரோட மதிப்பு என்ன குறிச்சு அப்படின்னா, ஆரோட மதிப்பு தான் 25. அப்போ 25 டிவிசபிள் 125 ஸ்ட்ரைட்டா போட்டுக்கலாம். இங்க நீங்க 25 அப்ளை பண்ணுங்க, ரெண்டு இடத்துல 25 இடத்துல அப்ளை பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டா போடும்போது நம்ம 125 எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 125 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டுக்கலாம். படிக்கலாமா? அடிக்கிறேன் பாருங்க. இதுல ஓர் 25 25, இதுல 5 25 25, 5 ஓர் 5 5, 20 5 100, ஆன்சர் 20மா. ஸ்டார்டா போட்டுக்கலாம், ஆன்சர் வந்திருக்கும், ஓகேங்களா. திரும்ப எடுத்து பாருங்க, கண்டிப்பா புரியும், ஓகேங்களா. பேடு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாடலாம் நடத்திட்டு நம்ம. அடுத்து பாருங்க, 2 ரூபாய் 70 பைசாவில் 5 பைசா எத்தனை சதவீதம்? இப்ப 2 ரூபாய், இப்ப இங்க பைசா கொடுத்துருக்காங்க. ரூபாய பைசாவா மாத்தணும் அப்படின்னா இந்த ரூபாயை 100 மாட்டிப்போம். 2 ரூபாய் 2 ருபீஸ், பாருங்க 2 ருபீஸ இத பைசாவா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த ருபீஸ்ன்ற இடத்துக்கு பதிலா 100 மல்டிபிள் பண்ணணும். அப்ப 2 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 200 அப்படின்னு வந்துடும். அப்ப 200 பைசா அப்படின்னு போட்டுக்கலாம். பைசா, பைசாக்கு பி போட்டுக்கிட்டேன், பைசாக்கு பி. புரியுதுங்களா? அதுல இப்போ என்ன சொன்னா 2 ரூபாய் 70 பைசா. அப்ப 2 ரூபாய் 70 பைசானா இது 200 பைசா 70 பைசா. இப்ப டோட்டலா 270 பைசா. 270 பைசால இந்த 15 பைசா எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 15 பைசா. 15ன்றது மேல போட்டுக்கலாம். 15 இன்ட்டு 100. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அடிப்போம், வேற கலர் அடிப்போம். ஓர் 15 15, இல்லைன்னா 3 5 5, 3 பேட்டில் அடிக்கிறேன். 3 5 5, 3 பேட்டில் அடிச்சா 9, ஓகேங்களா. 9 3 27, ஓகேவா. 9 3s 27 சொல்லுவாங்க. அப்போ ஒரு 0 இங்க வந்துடும். இந்த 0 கேன்சல் ஆகும். இப்ப நமக்கு என்ன நிற்கும், ஆப்ஷன் நம்பர் என்ன நிற்கும், 5 0 50 9. இதை நம்ம ஜேபி மாடல் போட்டுடலாமா? ஜேபி மாடல் சால்வ் பண்ணிடுவோம். ஜேபி அதாவது ஜே மாடல் சொல்லுவாங்க. 50 இங்க போட்டுக்கலாம். 50ல 9ன்னு எடுக்கிறேன். 9, இப்ப இதுல 50ல எத்தனை 9 இருக்கும்? ஆக்சுவலி 9 5 45, கரெக்டுங்களா. 9 5 45, மீதி என்ன இருக்கும் நமக்கு 5ன்னு வரும். 9 5 45. இது நம்ம ஜே மாடல் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுப்போம், 5 எடுப்போம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இந்த 5 எடுப்போம். ஃபர்ஸ்ட் இந்த 5, இது ரெண்டாவது இந்த 5, அதுக்கப்புறம் தான் இந்த 9 எடுப்போம். அப்படி சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 5 இங்க சைட்ல போடு, மேல ஒரு 5 போடு, கீழே 9 போடு. இப்படிதான் நமக்கு ஆன்சர் எடுக்கணும். இதை பாத்துங்க. இந்த ஆன்சர் எங்க இருக்கு, நமக்கு 7 இருக்கு பாருங்க. புரிய நினைக்கிறேன், நிறைய டைம் சொல்லி கொடுத்துருப்போம் உங்களுக்கு.
இந்த ஜெயா மாடல் சொல்லக்கூடிய ஜே மாடல் நிறைய டைம் சொல்லி கொடுத்துருப்பேன். பேட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, நிறைய கிளாஸஸ்க்கும் சொல்லி கொடுத்துருப்பேன். இது கொஞ்சம் பார்த்துங்க, கேர்ஃபுல்லா போடுங்க. RSL புக் தான், ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, இது TNPSல கேட்கப்பட்ட ஒரு சம் தான். அடுத்த சம் பாருங்க. 450 ஆப்பிள்கள்ல 30% அழுகிவிட்டது. 450 ஆப்பிள்ன்றது 100% அர்த்தம். ஓகேங்களா, அதுல 30% அழுகிடுச்சான். அப்ப நல்ல ஆப்பிள்கள் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, இப்ப 450 ஆப்பிள்ஸ் இருக்கு டோட்டல். நல்லா புரிஞ்சுக்க, 450 ஆப்பிள்ஸ்ன்றது 100% ஆப்பிள். ஓகேங்களா, 100% ஆப்பிள், 450 ஆப்பிள். 30% அழுகி விட்டதுன்னு கேக்குறாங்க. இதுல 30% நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல ஒரு ஜீரோ அடிச்சு விட்டு ஒரு ஜீரோ அடிச்சு கொடுத்தா நமக்கு 10% வந்துருமா? 10% 10% 45 அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப 10% 45னா இதோட 3 ஆட் பண்ணா 30% கிடைச்சிருமா நமக்கு? அப்போ 30% இதோட 3 ஆட் பண்ணா 45 45 45 தெரியல கூட கூட்டும் போது நார்மலாவே ஆன்சர் போட்டுடலாம். இப்ப நார்மலா இப்ப வந்து கூட்ட வரல சார் அப்படின்னா நம்ம நார்மலா என்ன பண்ணிடுவோம், கூட்டிடுவோம். அப்படி கூட்டும் போது நமக்கு 45 பிளஸ் 45 பிளஸ் 45 345 135 வந்துடும் நமக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, 135. அப்ப இதோட நம்ம என்ன பண்ணணும், 3 மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ 30% தான் நமக்கு 135. அப்ப மீதி 70% அது நல்ல பழங்கள் தான். மீதி 70% நல்ல பழங்கள். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், கழிச்சுக்கலாம் பாருங்க. 450ல 30% அழுகிடுச்சு, 135 அழுகி போச்சு. 135 அழுகிச்சுன்னா போவாது, இங்க 4 எடுத்துக்கலாம். இங்க 1 பார்த்தா 10ல 5 போச்சுன்னா 5, இதுல 1 இதுல ஒரு 1 3. ஸோ 315 பழங்கள் தான் 70% நல்ல பழங்கள்ன்றது ஆன்சர் வந்து பாம்பே. ஸோ பாம்பே போட்டுக்கலாம். ஓகேங்களா, அடுத்து வாங்க. ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு, இப்போ பிரசன்ட் மதிப்பு 50,000 ரூபாய். ஒவ்வொரு ஆண்டும் 10% குறையுதான். ஸோ 3 ஆண்டுகளுக்கு குறையுதுன்னு சொல்றாங்க. ஓகே, சால்வ் பண்ணிடுவோமா? குறையுதுன்னு சொல்லிட்டாங்க. சரி பாருங்க, ஒரு இயந்திரத்தின் மதிப்பு 50,000 ரூபாய். ஒவ்வொரு ஆண்டும் 10% குறையுது அப்படின்னா மொத்தம் 100. 10% குறைஞ்சிச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 90/100 போட்டுக்கிறேன். ஓகேவா, 90/100. 3 வருஷத்துக்குன்றதால 90/100. 3 வருஷன்றதால 90/100. 3 வருஷன்றது 90/100 90/100 வரும். இப்ப அடி 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல். இப்ப நமக்கு என்ன டேட்டா நிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க 5 நிக்கும், அதுக்கப்புறம் 9 நிக்கும், இன்னொரு 9 நிக்கும், இன்னொரு 90 நிக்கும். ஓகேங்களா, இப்படிதான் டேட்டா நமக்கு நிக்கும். இப்ப இது நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ணுவோம். நார்மலா பாருங்க, 9 9 81 பிளஸ் ஒரு 90 பிளஸ் ஒரு 5. இப்ப இந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணுவோம். 81 ஒரு 9 ஒரு ஜீரோ, அந்த வார்மலான ஜீரோ கூட ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். 9 9 8 9 72. அந்த ஜீரோ அப்படியே நார்மலா இங்க ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்படி ஆட் பண்ணும்போது 2790 இன்ட்டு 5 வரப்போகுது. 2790 இன்ட்டு 5 இந்த டேட்டாவை நமக்கு வரும். ஓகே, 2790 இன்ட்டு 5. இப்ப இந்த 2 நம்பரையும் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணிடுவோம். இந்த 2 நம்பரையும். இப்ப இந்த ஒரு ஜீரோ வந்து நார்மலா இருக்கட்டும், அதை அப்படியே ஆட் பண்ணிப்போம். கடைசியா இந்த 5வது பாட்டில் மல்டிபிள் பண்ணிடுவோம். ஓகேங்களா, 5வது பாட்டில் 2795. 9 5 45. 9 5 45. ஸோ 5 இங்க போட்டுங்க, இங்க 4 போட்டுங்க. 7 5 35. 7 5 நம்ம என்ன சொல்லுவோம், 35. ஸோ நம்ம நார்மலா 35 நமக்கு கூட நார்மலா நமக்கு என்ன வரும், நமக்கு நார்மலா இந்த டேட்டா வந்து ரொம்ப ஈஸி. இருங்க, நான் இங்க போறேன், ஃபர்ஸ்ட்ல போடுறேன். ஜீரோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டா இருக்கும். 5வது பாட்டில் மல்டிபிள் பண்ண போறோம் நம்ம இப்போ. 2790 இதை வந்து 5ஆல மல்டிபிள் பண்ணணும். இப்ப நார்மலா இதோட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும், 5 0 தான் வரப்போகுது. இப்ப இதோட மல்டிபிள் பண்ணும்போது 9 5 45. இங்க 5 போட்டுங்க, இங்க 4 போட்டுங்க. 7 5 35. 7 5 நமக்கு என்ன வரும், 35ன்னு வரும். ஸோ 35 அப்படின்னா நம்ம ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 35 பிளஸ் வந்து இது ஒரு 39 வரும். இப்போ ரிமைண்டர் இதோட அப்ளை பண்ணும்போது 36, இது ஒரு சம்திங் ஆட் பண்ணும்போது 36ன்னு வந்துடும். ஸோ டோட்டல் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 364ன்னு வந்துடும் நமக்கு. 364 இதுதான் இதோடைய ஆன்சரா இருக்கும். இது எங்க ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, பாம்பேல இருக்கு பாருங்க, பாம்பே. கேஸ் இங்க சின்ன மிஸ்டேக். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 7290. ஓகேங்களா, 7290 ரைமிங்ல எப்படி மாத்தி போட்டுருக்கோம் நம்ம. இப்ப கரெக்டா பாருங்க, 7290
90 நம்ம 5 மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ கரெக்டாக வரும் பாருங்க. அதான் நானே யோசிச்சு என்னடா இது எப்படி வருதுன்ட்டு. ஸோ 5 0க்கு 0 போட்டுக்கலாம். 9 5 45 0 9 5 45. ஸோ 5 இங்கே போட்டுக்கலாம், இங்கே 4 போட்டுக்கலாம். ஓகேங்களா, 4 போட்டுக்கலாம். 9 45. இப்போ 2 5 10 10ஓடு 4 கூட்டும்போது 14. ஸோ 4 போட்டுக்கலாம். 14க்கு 1. இப்போ நார்மலாக நம்ம ஆட் பண்ணும்போது 7 5 35. ஸோ 36. ரிமைண்டர் 36. இப்போ கரெக்டாக வந்து பாருங்க. இந்த ஒரு நம்பர் நம்ம மாற்றி போட்டோம். ஸோ இந்த நம்பர் நம்ம மாற்றி போட்டோம். நம்ம எழுதும்போது நம்ம 297 அப்படின்னு மாற்றி எழுதிட்டோம். அதனால இந்த நம்பர் வந்து நமக்கு வரல. இப்போ கரெக்டாக வந்து பாருங்க. 36,456 தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக், நானே ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டேன். நீங்கள் இதே மாதிரி போட்டுறாதீங்க. ஓகேங்களா. ஸோ நான் சால்வ் பண்ற அந்த இதுல வந்து மாத்திட்டேன். சரி, ஓகே. ஒரு தேர்வுல 280 பேர் கலந்து கொண்டனர். அதுல 252 பேர் வந்து பாத்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றனர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தேர்ச்சி பெறாதவர்கள் எவ்வளவு பேர் கேட்கறாங்க. தேர்ச்சி பெற்றவங்களோட சதவீதம் வந்து நமக்கு தெரியும். தேர்ச்சி பெறாதவர்கள் சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப டோட்டலா 280 பேர் அந்த பள்ளியில இருக்காங்க. அதுல 252 பேர் வந்து பாத்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றுட்டாங்களாம். அப்ப தேர்ச்சி பெற்றவர்கள் சதவீதம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். இப்படி போறதை தாண்டி தேர்ச்சி பெறாதவர்கள் சதவீதம் கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. எப்படின்னா, இப்ப 280 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்களா, 280 பேர் டோட்டல் கவுண்ட். தேர்ச்சி பெற்றவங்க 252 பேர். தேர்ச்சி பெறாதவங்க அப்ப தேர்ச்சி பெற்றவங்க எவ்வளவு, 252. வித்தியாசம் பாரு. வித்தியாசம் பார்த்தா நமக்கு 28 தான் இதோட வித்தியாசமா வருது. 28 தான் இதோட வித்தியாசம். எப்படி சார் அப்படின்னா, இதுல போவாது. ஸோ 7 போட்டு 10னா 8ன்னு வந்துடும். இப்ப ரிமைண்டர்ல போகும்போது 2 2 0 கேன்சல் ஆகி 28. எஸ், 28 கரெக்ட் ஆன்சர். அப்ப டோட்டல் கவுண்ட் நமக்கு எவ்வளவு, 280 பேர்ல 28 பேர் தேர்ச்சி பெறல. அப்ப இதோட பர்சன்டேஜ் கேட்கறாங்க இன்ட்டு 100. இப்ப அடிங்க, கரெக்டா அடிங்க. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், 28க்கு 28 கேன்சல், வெறும் 10 மட்டும் தான் நிக்குது. 10% ஆன்சர். சி இஸ் எ ரைட் ஆன்சர். அடுத்து 7ஆம் சம். ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க கிடைக்கும் எண் 42 எண்ணில் அந்த எண் என்ன கேட்கறாங்க. இதை ஆப்ஷன் வச்சு போயிடுவோம். ஆன்சர் இதுக்கு வந்து ஏத ரைட் ஆன்சர். ஒரு எண் அது வந்து 50ன்னு எடுத்துட்டு ஆப்ஷன் எடுத்து வச்சு போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஆப்ஷன் வச்சு போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்குது. 50 என்ற என்னுடைய 16% நம்ம கண்டுபிடிக்கணும். 16% இதுதான். இது வந்து ஒரு 50 50 2 50 அடிச்சு 8. அப்போ இந்த 50 16% வந்து 8%. இந்த 8% குறைத்தால், குறைக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. குறைச்சா 50ல நீங்க 8 குறைச்சிங்கன்னா, 8 குறைச்சிங்கன்னா உங்களுக்கு 42 வருமா? வந்துச்சா? இங்க பாருங்க, 42 என்ற எண் வரும்னு சொல்றாங்க. ஆன்சர் வந்து ஏ தான் இதுக்கு ரைட் ஆன்சர். இது ஆப்ஷன் வச்சு போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு எண்ணின் இங்க சால்வ் பண்ணிடுவோம். ஒரு எண் இருக்கு. ஒரு எண் எந்த எண்ணுன்னு தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஒரு எண்ணின் 3/5 மடங்கு, 3/5 மடங்கு அதோடைய 60%, அந்த எண்ணுடைய 60% மதிப்பு 36. அப்ப அந்த எண் என்னன்னு கேக்குறாங்க. அடிப்போம் பாரு. இங்க 3ஆம் பட்டில் அடிப்போம். ஒரு 3 3, 3ஆம் பட்டில் வேண்டாம், 12ஆம் பட்டில் அடிக்கலாமா? இருங்க, 3ஆம் பட்டில் அடிக்கும். ஃபர்ஸ்ட் அடிக்கலாம், 12ஆம் பட்டில் அடிப்போம். ஒரு எக்ஸ் பிளஸ் 3/5 இன்ட்டு 60/100 ஈக்குவல் டு 36. ஸ்லோவா போற மாதிரி யூடியூப்ல போய் ஃபாஸ்ட் மோட் வச்சுங்கம்மா. ஓகேங்களா, ஃபாஸ்ட் மோட் வச்சுங்கன்னா இது புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் ஸ்லோவா போறது காரணம். நீங்க போய் ஃபாஸ்ட் மோட் கூட வச்சுங்க, ஒன்னும் இஷ்யூஸ் கிடையாது. ஓகேங்களா, சால்வ் பண்ணுங்க. வேற ஓர் 5 5 12 5 60. இதுல ஓர் 12 12, இங்க எத்தனை 12 இருக்கு? 3 12 இருக்கு. 3 12 36. இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப இங்க 100 மட்டும் தான் இருக்கு. இந்த 100 இங்க போயிடுச்சுன்னா x is equal to 100 அப்படின்னு வரும். x is equal to 100 அப்படின்றது தான் ஆன்சரா இருக்கும். ஸோ ஆன்சர் நமக்கு பாம்பே இஸ் ஏ ரைட் ஆன்சர். ஆன்சர் இஸ் பாம்பே. அது வாங்க 19 பாருங்க. ஒரு பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கெட்டுகளின் எண்ணிக்கை, ஒரு பாட்டில பிஸ்கெட்டுகள் இருக்கா, எண்ணிக்கை 15%. மொத்த பிஸ்கெட்டுகளின் எண்ணிக்கை 15 பிஸ்கெட்டுகள் 30 எனில் பிஸ்கெட்டுகள் மொத்த எண்ணிக்கைன்னு கேட்கறாங்க. அதாவது என்னன்னா 15% தான் 30. 15% 30ன்னு சொல்லிட்டான். இப்போ 15% பிஸ்கெட்டுகள் வந்து 30 அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ 100% என்ன சார்னு கேட்கறாங்க. 100. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இதுல நம்ம ஒரு மினிமம் நம்பரை கொண்டு வரலாம். ரெண்டுமே காமன் பாருங்க. 5% கண்டுபிடி. இதுல 5% அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ண 3ஆம் பட்டில் அடிச்சா நமக்கு 5% கிடைக்குமா? 3ஆம் பட்டில் அடிச்சா 5% கிடைக்கும். இதே நம்ம என்ன பண்ண 3ஆம் பட்டில் அடிச்சுக்கிட்டா 5 தான் 10. அப்ப 5% வந்து நமக்கு 10ன்னு வந்துருச்சு.
இப்போ மொத்தம் தான் கேட்குறாங்க. அப்போ 5ஓட எந்த நம்பர் பெருக்கணும் நமக்கு மொத்தம் வந்துடும். 20 பெருக்கலாம் 100 கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ 5 இதோட 20 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 100%. கரெக்டுங்களா? 20 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 100%. அப்போ இதே மாதிரி 10ஓட நீங்கள் 20 மல்டிபிள் பண்ணீங்கன்னா நமக்கு 100% கிடைச்சிரும். ஆன்சர் நமக்கு 200. அப்போ 100% நமக்கு என்னது 200 இஸ் ரைட் ஆன்சர். ஆன்சர் வந்து சி. இந்த சம் வந்து ஸ்கூல் புக்லயும் இருக்குமா? ஸ்கூல் புக்லயும் இருக்கு. பிளஸ் வந்து RSRL புக்லயும் இருக்கு. RS அகர்வால் புக்லயும் இருக்கு. ஓகேங்களா? ரெண்டுத்திலுமே இந்த சம் இருக்கு. கொஞ்சம் பார்த்துங்க. ஒரு மாணவன் ஒரு எண்ணை 53 என்ற எண்ண பெருக்குவதற்கு பதிலாக, இந்த சம் நான் வந்து கிளாஸ் நடத்தியிருப்பேன் கூகுள் மீட்ல. ஒரு மாணவர் ஒரு எண்ணை 53ஆல் பெருக்குவதற்கு பதிலாக அதே பெருக்கிவிட்டால், இந்த பெருக்கிவிட்டால் வந்துச்சு பாருங்க. பெருக்கிவிட்டால் அந்த கணக்கீட்டு சதவீத பிழை இன்னும் நம்பர் கொடுத்துருக்காங்க. 5 நம்பர் கொடுத்துருக்காங்க, 3 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 5 3 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 5 3 அது 8. 8 ஸ்கொயர் பண்ணுங்க 64. ஸோ ஆன்சர் நமக்கு என்னது 64 இஸ் ரைட் ஆன்சர். 8 ஸ்கொயர் 64. ஆப்ஷன்ல எங்க 64 இருக்கு? டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் கிளாஸ்லேயே ஷார்ட்கட் மெத்தட். அடுத்து 26 சம் பாருங்க. 6 4 10 என்ற விகிதத்தை சதவீதமா மாற்ற சொல்றாங்க. 6 4 10 மொத்தம் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு பாரு. 6 4 10 கூட்டினா 20%. டோட்டலா 20%. நான் அடுத்து 2 செட்டா போடுவேன். 20 டோட்டல் வந்து நமக்கு 20. டோட்டல் 20. ஓகேங்களா? ஸோ ஒன்று போடும். டோட்டல் வந்து 20. இப்போ 20 டோட்டல் 20. இதுல 6% எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? 6%. அதே போல டோட்டல் வந்து நமக்கு 20. இதுல 4% எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? அதே மாதிரி டோட்டல் வந்து நமக்கு 20. கீழே ரேஷியோஸ்ல ஆட் பண்ணிக்கணும். 6 + 4 + 10 கூட்டிக்கணும். அதில் 10% எவ்வளோ அப்படின்றது ரேஷியோ கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அடிச்சுடலாம். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 2 2 3 2 6. ஸோ 3 10 இருக்குங்க. 3 10 30ன்னு வந்துடும். ஆன்சர் 30மா. இதுக்கு ஆன்சர் 30. 4 எப்படி அடிக்கலாம்? 4 5 வச்சு அடிச்சா 20. ஸோ ஆன்சர் வந்து 20மா. இதுக்கு வந்து 20 ஆன்சர். இப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 2 இருக்கு, இங்க 100 இருக்கு. ஸோ 50. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 50ன்னு வரும். இதுக்கு வந்து 50%. ஸோ 30 20 50. ஆன்சர் வந்து நமக்கு சி இஸ் ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? இப்படி போட்டுங்க, ஈஸியா இருக்கும். ஒரு வீட்டின் விலை 15 லட்சத்தில் இருந்து, நல்லா பாருங்க, ஒரு வீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா 15 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக குறைஞ்சிருக்கு. அப்ப குறைந்த சதவீதம் கேட்கறாங்க. எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 3 லட்சம் குறைஞ்சிருக்கு. எதுல இருந்து குறைஞ்சிருக்கு? 15 லட்சத்துல தான் குறைஞ்சிருக்கு. ஸோ இன்ட்டு 100. அப்போ 3 3 3 5 5. ஸோ 5 5 அடிச்சு 20 அடிக்கலாம். ஆன்சர் வந்து 20% போட்டுக்கலாம். ஏசி ரைட் ஆன்சர். 25 மாணவர்கள்ல 72 பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள். 70 டோட்டலா 25 பேர். டோட்டல் மாணவர்கள் அங்க 25 பேர் இருக்காங்க. டோட்டலா அங்க 25 பேர் இருக்காங்க. அதுல 72 பேர் கணித திறமையானவர்களா? அப்ப திறமையற்றவர்கள். சரி, இப்ப நான் சொல்றேன்னா 72 கண்டுபிடிச்சா 25ல 72% எவ்வளவு? 72% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். 25 25 4 25 100. ஒரு நாள் 4. இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும்? ஒரே ஒரு நாள் தான் இருக்கும். 77 ஒரே ஒரு நாள் தான் இருக்கும். ஒரு நாள் படிச்சுன்னா மீதி வந்து 3 வரும். ஸோ 8 18ன்னு எடுத்துக்கலாம். 18% தான். 72% 18 அப்படின்னா அப்ப மீதி ரிமைண்டர், அப்ப இந்த 25ல 18 கழிச்சுட்டா நமக்கு வரதுதான் ஆன்சர். 20ல 18 போச்சுன்னா 2. அப்ப பிளஸ் ஒரு 5 இருக்கு, மொத்தம் 7. அப்ப 7 தான் வந்து பார்த்தோன்னா திறமையற்றவர்கள் கேட்கறாங்க. திறமையற்றவர்கள் எத்தனை பேர்? 7 பேரு. ஆன்சர் வந்து நமக்கு பாம்பேஸே ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் நான் பார்க்க போது 24 சம். ஓகேங்களா? ஒரு கிலோகிராமில் 5 கிராம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு கிலோகிராம் பார்த்தலாமா? இப்போ இந்த இடத்துல இங்கேயும் கிராம் இருக்கு, இங்கேயும் கிராம் இருக்கு. இந்த கிலோன்றது எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப தூக்கிடணும். அப்படிங்களா? அப்ப கிலோனா நம்ம 1000 அப்படின்றது மாதிரி அங்க எடுத்துக்கணும். 1000 மல்டிபிள் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒருனா அப்ப டோட்டலா 1000 கிராம்ல 5 கிராம் எவ்வளோன்ற மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். 1000 கிராம்ல 5 கிராம். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 5 கீழே ஒரு 10 இருக்கு. இப்போ 5 10 இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ஸோ 0.5% அப்படின்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஆன்சர் சி இஸ் ரைட் ஆன்சர். இது டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு சம்மு. பிளஸ் அது மட்டும் RSRL புக்ல இந்த சம் இருக்கு. ஒரு கூடையில் உள்ள லாசம், ஒரு கூடையில் உள்ள 25 பழங்கள்ல 5 ஆரஞ்சு பழங்கள்னா ஆரஞ்சு பழம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. பட் டிஎன்பிசி கேட்டிருக்காங்க. RSRL இருக்கு. டோட்டலா 25 பழங்கள் இருக்கு.
அதுல 5 பழங்கள் ஆரஞ்சு பழங்கள்னா அதோடைய பர்சன்டேஜ் தான் கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள். 4 4 5 20 அடிச்சு கொடுத்து 4 அப்ப 100ல 4 25 இருக்கும் 20. ஸோ 20% டெல்லி சார் ரைட் ஆன்சர். இப்பதான் நீங்க முதல்ல நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம என்ன பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு 10 டேஸ்ல, ஓகேங்களா? ஒன்லி 10 டேஸ்ல ஃபுல் சிலபஸ்மே, ஓகேங்களா? ஃபுல் சிலபஸ்மே கம்ப்ளீட் பண்ணி தர போறோம். ஸோ யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் மொத்தம் 7 யூனிட்ஸ்மே நம்ம கம்ப்ளீட் பண்ணி தர போறோம் ப்ராப்பரா. ஸோ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்க, இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க 9384162541. இந்த நம்பர் கால் பண்ணுங்க. இந்த நம்பர் எடுக்கலன்னா 9384385132 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ரொம்ப 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 கம்மி. ஸோ ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 100 rupees தான் நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 10 டேஸ்க்கு 100 rupees for 120 ஹவர்ஸ்ல இந்த கிளாஸஸ் வந்து நம்ம கொண்டு போக போறோம். ஸோ கூகுள் மீட்ல தான் இந்த கிளாஸஸ் இருக்கும், நான் வச்சுங்க, ஓகேங்களா? ஸோ ஃபுல் போர்ஷனையும் ஸ்கூல் புக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணி தர போறோம். இம்பார்ட்டன்ட் கிளாஸ், மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நன்றி.